இது வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் 3D பிரிண்டரும் அதோட பிரிண்டிங் டெக்னாலஜியும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கிட்ட இருக்க FDM 3D பிரிண்டர் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட என்ன பிரிண்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியாலிட்டியோட Ender 3 வெர்ஷன் 2 இருக்குது. இதுக்கு முன்னே Ender 3 Pro அப்படின்ற ஒரு பிரிண்டர் இருந்துச்சு. அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் Ender 3 வெர்ஷன் 2. ஸோ இந்த பிரிண்டரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே Ender 3 Pro பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த Ender 3 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பிரிண்டிங் டெக்னாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட பிரிண்டிங் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த FDM தான், அதாவது ஃபியூஸ்ட் டெபாசிஷன் மாடலிங். அண்ட் இதால் எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220x250 வரைக்கும் பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இதோட பிரிண்டிங் பெட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 220x220. இதோட மொத்த மிஷின் சைஸ் பார்த்தீங்கன்னா 440x410x465 அண்ட் இதோட மேக்ஸிமம் ட்ராவலிங் ஸ்பீட் 180 mm/s. இந்த பிரிண்டருக்கு ஃபீட் பண்ணுற ஃபிலமெண்ட்டோட திக்னஸ் 1.75 mm டயாமீட்டராக இருக்கணும். அண்ட் இது கொடுக்குற பவர் சப்ளை இன்புட் ஏசியாக 100லேருந்து 265 வோல்ட் வரையும் இருக்கலாம். அது டிசியாக 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் இது பிரிண்ட் பண்ணுற பார்ட்டோட லேயர் திக்னஸ் 0.1லேருந்து 0.4 mm வரையும் இருக்கும். அண்ட் இதோட நாசலோட டயாமீட்டர் 0.4 mm இருக்கும். அண்ட் இதோட ப்ரிசிஷன் ±0.1 mm வேரி ஆகும். நம்ம பிரிண்ட் பண்ண போகிற டிசைனோட ஃபைல் ஃபார்மேட் STL, OBJ, G-code இந்த 3 ஃபார்மேட்டில் என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம மைக்ரோ SD கார்டு அப்படின்னா USB யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நாசலோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 255 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ஆகும். அண்ட் பெட்டோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 110 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ஆகும். இந்த Ender 3 Pro பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது நிறைய விதத்தில் Ender 3யோட வெர்ஷன் 2 அப்கிரேட் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.